கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையான பிள்ளைகளை, இந்த நாள்ல கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது 1 யோவான் புத்தகம் 2:2. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாக இருக்கிறார். எனக்கு அருமையான பிள்ளைகளை, இந்த வார்த்தை சொல்கிறது கிறிஸ்துவர்களுக்காக மாத்திரம் கிறிஸ்து இயேசு இந்த பூமிக்கு பிறக்கல. நம்ம நினைத்துட்டு இருக்கோம் நம்மளுடைய பாவங்களை மாத்திரம் தான் அவர் மன்னித்தாரு. உலகம் நினைச்சிட்டு இருக்கு நீங்க கிறிஸ்துவர்களுக்கு மட்டும்தான் இயேசு. அப்படி இல்லவே இல்லை. வேதவசனம் தெளிவாய் சொல்கிறது, இந்த உலகத்துல மனுஷனாய் பிறந்த எல்லா மனுஷனுடைய பாவங்களையும் நிவர்த்தி செய்ய, எல்லா மனுஷனுடைய பாவங்களையும் மன்னிக்க ஒரே ஒரு தெய்வன் உண்டு, அவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதனால் ஒரு அர்த்தம் சொல்கிறது, சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியா இருக்கிறார். அவர் சிலுவை சுமந்ததும் அவர் மரித்ததும் உயிரோடு எழுந்ததும் நம்மை நீதிமானாய் மாற்றி நித்திய வாழ்வை தருவதற்காக, நமக்கு மாத்திரமல்ல இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா மனுஷர்களுக்காக. இந்த நாள்ல நிறைய கிறிஸ்துவர்களே இதை நம்ம மறுப்போம். மற்ற ஜனங்களுக்கு நம்ம சொல்ல தேவையில்லை, அவங்க தெய்வத்தை அவங்க ஆராதிக்கிறாங்க. எல்லா மனுஷனுக்குமே இயேசு ஒருத்தர் வேணும், ஏன்னா அவரால் தான் பாவத்தை மன்னிக்க முடியும். இப்ப நீங்க கேட்கலாம், ஏன் இயேசு மட்டும் தான் பாவத்தை மன்னிக்க முடியும் அப்படின்னா, வசனம் தெளிவா சொல்றது 8ஆம் அதிகாரம் யோவான் புஸ்தகத்துல 46, என்னிடத்தில் பாவம் என்று உங்களை யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? அவர்கிட்ட எந்த பாவமும் இல்லை. சோ அவரால் மனுஷன் செய்த எல்லா பாவங்களையும் மன்னிக்க அவருக்கு மாத்திரமே அதிகாரமும் வல்லமையும் உண்டு. இந்த நாள்ல அவரை நம்பி விசுவாசித்து பாவரிக்கை செய்வோம். கர்த்தர் வெற்றி பார்க்க. God bless you.